வணக்கம். இந்த வீடியோ மூலமா நம்ம ஐடிகே வாலண்டியர்ஸோட சென்டரோட மேப்பிங் டீட்டெயில்ஸ எப்படி சரிபார்க்கலாம் அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு நீங்க இல்லம் தேடி கல்வி செயலிய Google ஆப் மூலமா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி ஆப் வச்சிருக்கிறவங்க Google Play Storeல அப்டேட் செஞ்சுக்கலாம். அப்டேட் செய்வதன் மூலமா அப்டேட் செஞ்சதுக்கு அப்புறம் யூசர் நேமான உங்க மொபைல் எண்ண டைப் பண்ணிட்டு பாஸ்வேர்டை செலக்ட் பண்ணிட்டு லாகின் பண்ணிருங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா செட்டிங்ஸ்ல மேப்பிங் டீடைல் கரெக்ஷன்ஸ் அப்படின்ற டேபை செலக்ட் செஞ்சுக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ஐடிகே வாலண்டியர்ஸோட விவரங்கள், மைய விவரங்கள் உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த மைய விவரங்களில் டிஸ்ட்ரிக்ட், பிளாக், லோக்கல் பாடி, ஹேபிடேஷன் அப்படின்ற 4 கேட்டகரி கீழே உங்களோட மையம் எங்கே இருக்குது அப்படின்னு டீட்டெயில் மேப் ஆகிருக்கும். இந்த டீட்டெயில் சரியாக இருக்கும் பட்சத்தில் எல்லாமே சரி அப்படின்றத நீங்கள் செலக்ட் செஞ்சுக்கிட்டு நீங்கள் சமர்ப்பிக்க போகிறீங்க. சமர்ப்பிக்கிறேன் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லாமே சரியா இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஒரு தடவைக்கு மேல இந்த செட்டிங்ஸ்ல இருக்கிற மேப்பிங்கை நீங்க பண்ண முடியாது. அதனால ஒரு தடவை பண்ணும் பொழுதே கவனமாக எல்லா லொகேஷன் டீடைல்ஸும் கரெக்டா இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு நீங்க செலக்ட் செஞ்சுட்டு சமர்ப்பிக்கணும். ஏதாவது ஒரு டீடைல் தவறா இருக்கும் பட்சத்தில் நீங்க தவறு அப்படின்றத செலக்ட் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு கீழே இருக்க எல்லா மேப்பிங்கும் தப்பா இருக்கிறதுனால அது எல்லாமே தவறு அப்படின்னு மாறிடும். ஸோ நீங்கள் எது தப்பாக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் செஞ்சுட்டு சமர்ப்பிக்க போகிறீங்க. சமர்ப்பிக்கிறேன் அப்படின்ற பட்டன் நீங்கள் செலக்ட் செஞ்சீங்க அப்படின்னா டேட்டா சேவ்ட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்ற மெசேஜ் வரும். மறுபடியும் செட்டிங்ஸில் மேப்பிங் டீடைல் கரெக்ஷன்ஸில் உங்கள் ஸ்டேட்டஸ் என்னவா இருக்குது அப்படின்ற நிலை வரும். இப்போது நம்ம தப்பாக இருக்குது அப்படின்றத செலக்ட் செஞ்சு சமர்ப்பித்தோம். இப்போது நிலுவையில் உள்ளது, அதாவது பெண்டிங் அப்படின்றது வருது. இந்த பெண்டிங்கிறது ஏன் வருது அப்படின்னா நீங்கள் சமர்ப்பித்த உடனே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்ட்ரிக்டோட டிசிக்கு, ஐடிடிகே டிசிக்கு அப்ரூவலுக்காக போயிடும். அந்த ஐடிகே டிசி உங்களுக்கு கால் பண்ணி என்ன தப்பாக இருக்கோ அதை சரி செஞ்சுட்டு மறுபடியும் உங்கள் ஸ்டேட்டஸை அப்டேட் செஞ்சுருவாங்க. ஸோ இதன் மூலமாக உங்களோட சென்டரோட மேப்பிங்கை சரி செஞ்சுக்கலாம். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருந்தும் நீங்கள் தவறுதலாக தவறு அப்படின்னு செலக்ட் செஞ்சு சமர்ப்பிச்சிட்டீங்க அப்படின்னா உங்கள் டிசி உங்களோட டீட்டெயில்ஸை கால் பண்ணி வெரிஃபை பண்ணி நீங்கள் தவறுதலாக அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்றத கண்டறிஞ்சிட்டாரு அப்படின்னா உங்கள் ஸ்டேட்டஸை நிராகரிச்சிருவாங்க. அதனால உங்கள் நிலை நிராகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு வந்துடும். நீங்கள் மறுபடியும் டீட்டெயில்ஸ் சரியா இருக்கு அப்படின்றத எல்லாமே சரி செஞ்சதுக்கு அப்புறமா சமர்ப்பிச்சுக்கலாம். ஒரு தடவை எல்லா டீட்டெயில்ஸும் சரியா இருக்கு அப்படின்றத சமர்ப்பிச்சதுக்கு அப்புறமா மாற்றம் செய்ய இயலாது. நன்றி.